ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மீன் குழம்பு எப்படி பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து நம்ம வதக்கிட்டு அரைச்சி போட போகிறோம் மசாலாவில். ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது மெயினாக இது வந்து சாம்பார் வெங்காயமில் பண்ணால் இன்னும் ரொம்ப நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும் நமக்கு இந்த குழம்பு. பாருங்கள், ஆல்மோஸ்ட் முடிஞ்சிச்சு. ஸோ நம்ம எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை மோட் ஷாப்பிங். இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டுக்கு உபயோகமான எல்லா பொருட்களுமே வந்து இந்த ஆப்பில் கிடைக்கும். நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நம்ம இந்த அமேசான், ஃப்ளிப்கார்ட்லாம் வாங்குகிறோம் பார்த்திங்களா. ஸோ அதே மாதிரி இதில் நம்ம வந்து பை பண்ணிக்கலாம். இதில் வந்து டிஸ்கவுண்ட்டும் உங்களுக்கு வந்து உண்டு. ஸோ நீங்கள் செக் பண்ணி பார்த்து நீங்கள் வாங்கிக்கோங்க. இதுக்கான லிங்க்கு வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். எல்லா பொருட்களுமே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் நம்ம சமையலுக்கு மட்டும் இல்லாமல் எல்லாமே இருக்குது. நம்ம செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து நம்ம எண்ணெய் போட்டுட்டு நான் வீடியோ பிடிக்கல. ஸோ எல்லாமே முடிச்சுட்டு நான் பிடிச்சிட்டேன். இதில் என்னென்னா சாம்பார் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா 3, பூண்டு, மெழுகு, கொஞ்சம் சீரகம், அவ்வளோதான். இது எல்லாமே போட்டு எண்ணெயில் நல்லா வதக்கிடுங்க. வதக்கிட்டு இது ஃபேனில் வந்து கொஞ்சம் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு சின்ன இதில் கடாயில் திரும்பியும் வந்து எண்ணெய் போட்டு வெந்தயம் சும்மா கொஞ்சோண்டு போட்டு கருவேப்பிலை, இந்த சின்ன வெங்காயம் இது போட்டு நல்லா வதக்குங்க. நல்லா சிகப்பாகட்டும். நமக்கு லைட்டாக உப்பும் போட்டுருங்க. உப்பும் போட்டுட்டு நல்லா வந்து வதக்குங்க. நல்லா சிகப்பாயிடும். நல்லா சிகப்பானதுக்கப்புறம் நம்ம வந்து அதுலேயும் அரைக்கணும், இதுலேயும் பண்ணணும். ஓகேவா? அப்புறம் வந்து மீன் வந்து கழுவி வச்சுடுங்க. புளியை வந்து ஊற வச்சுடுங்க. இங்கே பாருங்கள், நல்லா சிகப்பாகுது. நம்ம எப்போவுமே வந்து வதக்கும் போது உப்பு போட்டு பண்ணணும். நமக்கு வந்து சீக்கிரமாக வதங்கிடும், சீக்கிரமாக சிகப்பும் ஆகிடும் நமக்கு. ஓகேவா? இது ஒரு சின்ன டிப்ஸு. அதுக்கப்புறம் இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த நம்ம அரைச்சி வச்ச மசாலா இருக்குது இல்லையா, ஸோ அதை வந்து இதில் போட்டுருங்க. போட்டுட்டு நல்லா கிளறி கொஞ்சம் அந்த ஜாரிலே வந்து தண்ணி ஊற்றி நல்லாவே வந்து கிளறி நல்லாவே வந்து கிளறி இது பண்ணுங்கள். அப்புறமா வந்து புளியை வந்து நல்லா கரைச்சிடுங்க. நல்லா கரைச்சி அதில் அந்த ஜார்லேயே போட்டு, நான் சொன்னேன் இல்லையா, அந்த ஜார்லேயே போட்டு நல்லா குளிக்க அந்த மசாலாவும் நமக்கு அப்போ தான் வந்து வந்துடும். ஸோ நம்ம வந்து அதை நல்லா கலக்கி அதில் ஊற்றிடுங்க. ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த குழம்பு வந்து நல்லா கொதிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். கொதிச்சதுக்கப்புறம் தான் நம்ம வந்து மீன் போடணும். ஸோ அது நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் பார்த்திங்களா உங்களுக்கு, மசாலா வந்து இது பண்ணுறோன்னு சொல்லிட்டு. பாருங்க, குழம்பு வந்து நல்லா கொதிச்சிருச்சு. இதோ மீன் போடுறேன். மீனோட தலை தான் நான் போட்டேன், ஏன்னா அதுதான் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் வந்து நான் மீனோட தலை தான் போட்டேன். பாருங்கள், ஆல்மோஸ்ட் ஆயிடுச்சு. நல்லா கொதிச்சு, இங்கே பாருங்கள் நல்லா சுண்டிடுச்சு, நல்லா எண்ணெய் விட்டுருக்கு பாருங்கள். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதை நீங்கள் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப 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 டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்யூ.